இல்லைங்க, எல்லாரும் பேசி முடிச்ச உடனே பேசுறேன். சரி. ஆண்ட்ரு தாத்தா கலையரசனோட பாயிண்ட் எப்படி இருந்துச்சு தாத்தா சபரிக்கு? நியூட்டன் நீங்க பேசிடுங்க நியூட்டன் சொல்லுங்க. இல்ல நான் அவன் சாரே பேசணும், எதுவும் பேச. ஐயா நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க நியூட்டன். சொல்லுங்க. எனக்கு மறந்தே போயிடுச்சு. இல்ல சார் பேச நான் கேட்கறேன். சரி அடுத்த வாட்டி ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க பேசிட்டு இருக்கும்போது. வேற யாரு? தருண் நீங்க சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, ஒரு சாரே பேசட்டும். ஐயா நீங்க உங்க கருத்தை பேசுங்க. சார் பேசுவாரு, தாத்தா பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு என்னன்னா நான் ஸ்டார்ட் பண்றேன். இல்ல லாஸ்ட் சீசன் வந்து ஜாக்லினை போட்டு அடின்னு அடிச்சார். ஸோ அதே மாதிரி இந்த சீசன் வரைக்கும் கம்ருதீனை போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேனல் ஏதாவது முடிவு பண்ணிருப்பாங்களோ? இல்லங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல யாருன்னா பார்வதி தான். பார்வதியை வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா எண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்வதியை ஃபோக்கஸ் பண்றாங்க. அது பாசிட்டிவும் காட்டுறாங்க, நெகட்டிவும் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்ல வரேன். அது செம்மையா பண்றாங்க ஆக்சுவலா விஜய் டிவி. நீங்க வேணா பாருங்க, இப்போ நெகட்டிவா போற மாதிரி இருக்கும், அந்த நெகட்டிவ் ஏஜ் கொண்டு வரும்போது அப்படியே பாசிட்டிவ் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு சபரி எல்லாரையும் சேர்ந்து அடிச்சாங்க. சபரிக்கு நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லா பாசிட்டிவ் ஆகும். அதே மாதிரி பார்வதிக்கு நெக்ஸ்ட் வீக் பாசிட்டிவ் ஆகும். பாருங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் சீசன்ஸ் மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சேவ் செகண்ட் சேவ் அதெல்லாம் இப்ப பண்றது இல்ல அப்படியே டைரக்டா வந்து இது யாரு வெளில போறாங்க சொல்லிடுறாங்க. அதே மாதிரி போன சீசன்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அதே மாதிரி தான் ஒரு வீக் ஏதோ ஒரு வீக்ல செம்மையா அடி வச்சாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருந்தாப்புல. அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம் முத்துக்குமரன் அப்படியே பீக்ல கொண்டு வந்து அப்படியே தூக்கின்னு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரியும் அதே மாதிரி தான் விஜய் டிவி பிளான் மாதிரி நினைக்கிறேன். ஆனா ஆக்சுவலா ஒரு பொட்டன்ஷியல் நான் இப்பயும் சொல்றேன், சபரி வந்து பொட்டன்ஷியலான கேண்டிடேட் தாங்க. இப்ப இருக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அவர் தான் இப்போதைக்கு இருக்கிறதுல டைட்டில் வின்னர் ஆகிற கண்டிஷன் தான் அவரு. நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். அவர் கரெக்டா கேம் பிளே பண்ணாருன்னா, அவர் கொஞ்சம் ஐக்யூ லெவல் அதிகமா இருக்கிற கண்டஸ்டன்ட் தான். அவர் கரெக்டா பண்ணாருன்னா அவர் அடிக்கலாம், ஆனா அவர் பேச மாட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இல்ல எனக்கெல்லாம் இதுல நம்பிக்கையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒயில்ட் கார்டுல வரவங்க தான் அடிப்பாங்கன்னு தோணுது. யார் வரப்போறான்றது இல்ல, கரெக்டா கேம் அப்சர்வ் பண்ணிட்டு வந்து கரெக்டா ஆடனா மேபி ஒயில்ட் கார்டுல வரவங்க வின்னராக வாய்ப்பு இருக்கு. ஒயில்ட் கார்டுல வரவங்களும் இதே மாதிரி இருந்தா என்ன பண்றது? அவள்தான் நம்ம தான் தலையில தொண்டை போட்டு போக வேண்டியதும். யாரோ ஒருத்தர் கொடுத்தது சேனல் ப்ராடக்ட். ஒயிட் கார்டுல வரவங்களும் இதே மாதிரி தானா? நான் தான் சொல்றேன், டெஃபினட்டா சபரி தான் டைட்டில் வின்னர். ஓகே, யாரு ப்ரோ ஒயிட் கார்டுல வரா? தெரியல ப்ரோ, நாளைக்கு தான் தெரியும். இல்ல இப்போ ஒருத்தர் சொன்னாரு, அதான் கேக்குறேன். ஒயிட் கார்டுல யாரு வந்தாலும் டைட்டில் வின்னர் சபரியா? இல்லங்க, ஒயிட் கார்டுல வரவங்க வந்து பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணலன்னா சபரி தான் வின் பண்ணுவாரு. எனக்கு பிரகஜன் சொன்னாங்கல்ல நேற்று, இவரு சொல்லியிருந்தாருல பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. பிரஜன் வந்து ஆமா, பிரஜன் வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் தெளிவா தான் பேசுவாரு. மேபி அவருக்கு நல்ல வாய்ப்பு. சுரேஷ் சார் பேசணும் ப்ரோ. பேசி முடிக்கிட்டோம். அவரு தருண் பேசி முடிச்சாச்சுங்க, பேசி முடிச்சாச்சு. ஓகே, ஏங்க அவர் பேசுறப்ப என்ன ஏங்க சேர்த்து விட்டுங்க? அவர் பேசிட்டேங்க. நான் அவர் மாதிரி நானும் மறந்துட்டேன் என்ன பேச வந்தேன் அப்போன்ட்டு. அதனால தான் குவைட்டா இருக்கேன். நீங்க பேசுங்க. வணக்கம் நானா சன். வணக்கம் சாம் ரசிகன். பாத்தீங்களா? ஹாய் பார்த்தேன். வந்து ஓகே தான். ஆனா எம்ஜி எல்லாம் ஏன் கேள்வி கேட்கலங்கிற மாதிரி இருக்கு. ஒரு 3 இன்னைக்கு வந்து 3 பேரு, இந்த 3 பேரை வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ ஓகே தான், பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஆனா கேட்ட கேள்விகள் இவருக்கு நம்ம கமருதீனுக்கு நல்லா சில்லற வாரி இருக்காரு. ஆனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் வாரி இருக்கணும். ஏன்னா
ஒரு விஷயம் இன்னைக்கு தான் கவனிச்சேன் ஆக்சுவலி. நான் 2 நாளா லைவ் பார்க்கல. இப்போ அந்த வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள்னு சொல்லிட்டு போடும்போது தான் கவனிச்சேன். அவர் ஒரு வார்த்தை விட்டுருக்கிறாரு. என்ன அந்த சுபிக்ஷனை பார்த்து, அந்த பொண்ணை பார்த்து, நீ வந்த இடத்துல இருந்து நீ உன்னுடைய டர்ட்டி கேம்ல நீ எங்க இருந்து வந்திருக்குங்கிறத காமிச்சிட்டேங்கிற மாதிரி செருப்பு கழட்டி அவனை அடிச்சிருந்துருவேன். அது ஏன் மென்ஷன் பண்ணலங்கிறது நமக்கு மாற்றம். அது திரும்பி பெரிய கான்ட்ரவர்சியா போக கூடாதுன்னு கூட மென்ஷன் பண்ணாம அடிச்சிருக்காரு. அப்போ நீங்க அந்த எபிசோட்லயே சேர்த்திருக்க கூடாது இல்லையா? ஆமா. அது இப்போ அந்த வேர்டை எபிசோட்லயே சேர்த்திருக்க கூடாது இல்லையா? பட் எபிசோட்ல சேர்த்திருக்கீங்க. ஓகே, விவிஎஸ் அதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கான்ட்ரவர்சி ஆகாதுங்க. இது வந்து அந்த ஆன் பாயிண்ட் கேட்டாங்கன்னா இது வந்து டிஆர்பி, இது கான்ட்ரவர்சி ஆகாது. நீங்க இல்லைன்னா ஏன் வந்து இந்த ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு ஆளை எடுத்துட்டு வந்து போடுறீங்க? புரியுதுங்களா? இது கேட்கணும். இது வந்து ஓகே. அண்ட் அவரு தெனாவட்டா சொல்றாரு, நான் இவரு இப்போ ஒரு பேரு கானா வினோத் வந்து நீ பேசுறது உனக்கு இது இல்லைன்னா டக்குன்னு அவர்கிட்ட சரண்டர் ஆயிடு அந்த மாதிரி சொல்ற. அப்படி அதான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவரு கமருதீன் சொல்றாரு. பிஜே பார்வதி ஒரு மாதிரி, அதாவது ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்துட்டு அகேன்ஸ்டா கமருதீன் வந்து திருப்புறாங்க. அப்போ வந்து அங்க கமருதீன் வந்து இல்ல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மையா நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியான்னு கேட்டா அதுக்கு வந்து ஒரு மாதிரி நக்கலா கிடையாது, நமட்டு சிரிப்பு மாதிரி சிரிக்கிறார். அப்போ அந்த ஆள் வந்து திருந்தவே மாட்டான். கமருதீன் வந்து செய்யறது சரின்னு அங்க இருக்கிறான், பட் அவன் திருந்த மாட்டான். அவனை வந்து எல்லா நாளும் வச்சு செய்யணும். நாளைக்குமே அவன் என்ன ரோஸ்ட் இருக்கு போல. செஞ்சாங்க, அதான் அவன் என்ன செஞ்சாங்கிறத அவனுக்கு எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரியலன்னா அவன்லாம் வந்து செவுரோட மோசமானவன். செவுரு கிட்ட பேசியாவது எதையாவது தெளிய வச்சிருவான் பிறகு அந்த மரமட்டைக்கு பேசி தெளிவே வச்ச முடியாது. நியூட்டன் சொல்லுங்க, நியூட்டன் சொல்லுங்க. நீங்க வெறும் கமருதீனை மட்டும் சொல்றீங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்ன சொல்ல வராங்கன்னே புரிய மாட்டேங்குது இப்போ. இல்ல அதுல வந்து ரொம்ப மட்டமான. ஆனா ஒன்னே சொல்லணும்னா கமருதீன் கூட ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். அவன் மைண்ட திரும்பவும் கானா வினோத்தும் பாரும் வந்து பேசி திரும்ப மாத்துவாங்க. நீ ஏன் மச்சான் இப்படி பேச, இப்படி பேசு, ஓரளவுக்கு ஏதோ பண்றான். அவனை வந்து யோசிக்க விட மாட்டாங்க. பட் இன்னொன்னு சொல்லணும்னா சபரியா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும், அவங்க கூட என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்க்ளூடிங் துஷாரா இருக்கட்டும். இப்போ எல்லாமே வந்து ஒரு தப்பு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன், அது நல்லதா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே மாத்திடுறாங்க. சொல்ல வரவங்களுக்கே எல்லாருமே அவங்க வாயிலே மாட்டிக்கிட்டாங்க. ஒரு டாஸ்க் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு ஒவ்வொருத்தையும் இண்டிவிஜுவல் கேம் ஆடணும். ஆடினா தான் அந்த ஃப்ரீ பாஸ் எனக்குன்னு விளையாண்டா தான் விளையாட முடியும். நீ விட்டு கொடுக்குற கேம் விளையாண்டனா அப்புறம் எதுக்கு நீ பிக் பாஸ்க்கு வர்ற? அதைத்தான் அவர் இன்டெரக்டா கேட்கிறாரு. ஆனா அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியல. இதுல வந்து பிரவீன் ராஜெல்லாம் வந்து அதான் பிரவீன் ராஜெல்லாம் வந்துட்டு தான் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு முகபாவனையிலேயே அவர் பேசுறாரு. அவர் வந்து இல்ல சார் நான் எனக்காக தான் ஒரு மாதிரி சொன்னாரு. அதெல்லாம் வந்து யாரா நீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது. பட் பெருசாலாம் இன்னைக்கு ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் இல்லை. ஓகே, ஒரு சில விஷயங்கள் கரெக்டா பேசினாரு. ஆனா எஃப்ஜேவெல்லாம் கேள்வி கேட்கல. நாளைக்கு எப்படியும் வந்து ஒரு 10 நிமிஷம் வேற வேற விஷயத்த பேசிட்டு அப்சராவை எலிமினேட் பண்ணிட்டு அப்சராட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு கப்புல் அது யாரோ வைல்ட் கார்டு வராங்களாம், அவங்க உள்ள விட்டு கிளம்பிடுவாப்பி. ஒரு இதெல்லாம் இருக்காது. இல்ல ஒரு நாளைக்கு வரல வைல்டு கார்டு. நாளைக்கு வரலையா? கன்ஃபார்மா? சண்டேல வரல. ஆமா, அது பின் பண்ணிருக்க பாருங்க. இந்த மாதிரி தான் போட்டுருந்துச்சு ட்விட்டர்ல. எல்லாத்துக்குமே வைல்டு கார்டு என்ட்ரி நாளைக்கு வரலன்னு போடுறேன். ஓ ஓகே. நாளைக்கு கேப்டனுக்கு ரோஸ்ட் இருக்கு.
ஓகே. துஷார் மோபிலிட்டி எக்ஸ்ட்ரா கேப்டன். ஓகே. நம்மளுக்கு நாளைக்கு பிரச்சனை. விக்னேஷ் குமார், நான் நீங்க சொன்னதுதான் கேட்டேன். எஃப்ஜேக்கு வந்து ரோஸ்ட் கிடையாது. அவனோட பிஹேவியருக்குமே ஆட்டிடியூடுக்குமே எந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ணல. இஸ் சம்டைம்ஸ் இஸ் வயலண்ட் பிஹேவியர். அது கண்டிப்பா கேட்டிருக்கணும், அட்ரஸ் பண்ணிருக்கணும். இல்ல ஆக்சுவலி டீம் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இன்னும் கொஞ்சம் இப்போ விட்டுட்டோம்னா நாளைக்கு இன்னும் அதே பிஹேவியர் பண்ணுவான். அப்போ பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி கண்டென்ட்டே கொடுக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, அவன் வந்து அந்த ஒரு கிளாஸ வந்து பிரேக் பண்ற மாதிரி போட்டு கோவத்துல அப்படி அடிக்கிறான். ஓகேவா? அதே மாதிரி அந்த கேஸ் ஸ்டவ் கிட்ட நின்று அவன் வந்து அப்படி அன்னைக்கு அடிச்சுட்டு போனதை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா லைட்டர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சு போனான். ஸ்டவ் கிட்ட இந்த பக்கத்துல சுத்தி ஆட்கள் இருக்காங்க. ஓகே, அது ஒரு டேஞ்சரஸ் பிஹேவியர்ல. இது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா அவங்க முதல்ல கேட்கணும். இது எப்படி ஏதாவது நடக்கட்டும் அப்புறம் கேட்கலான்னு இருக்கிறது வந்து தப்பு இல்லையா? இப்பவுமே கேட்டாதான் பெரிய சம்பவம் நடக்காம தடுக்க முடியும். பட் அவங்க இன்னைக்கு எபிசோட்ல மென்ஷன் பண்ணுவாங்க ப்ரோ. அத நீங்க சொன்னீங்க தெரியுமா? அந்த இதை ஏதோ லைட்ல உடைச்சிருவான். அதான் மென்ஷன் பண்ணாங்க, பட் क्वेश्चन பண்ணல. வினோத் வந்து சொல்லுவாரு. இல்ல இன்னைக்கு நிறைய பேர் எஃப்ஜே வந்து வெளியே வர மாட்டேங்குது. எஃப்ஜே வந்து நிறைய வார்த்தை விடுறாங்க. ஏன் அவனை பேம்பர் பண்ணி கொண்டு போறாங்கன்னு தெரியல. அது 2 பேர் கனியும் அண்ட் இவங்களும் பேம்பர் பண்றதுனால கேட்காம இருக்காங்களான்னு இல்ல அந்த பேம்பர் பேபிஸ் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் தானே. அது வந்து கனி, அப்புறம் வந்து சபரி, அப்புறம் வந்து கனியன் சபரி வந்து எஃப்ஜேவை பேம்பர் பண்றாங்க. ஆனா அவங்க பேம்பர் பண்றாங்க. டெலிவிஷன் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா எஃப்ஜே வந்து விளையாட விட்டு பார்க்கணும். அதாவது அவன் இன்னும் கொஞ்சம் செய்யட்டும். அதே மாதிரிதான் கம்பது, இன்னும் கொஞ்சம் அதே மாதிரிதான் ஆதிரி இன்னும் கொஞ்சம் செய்யட்டும். அப்போ வந்து கொஞ்சம் டிவிக்கு போகும்போது பிடிக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்க பிளானா இருக்கு. அது தெளிவா தெரியுது. சாம், எனக்கு ஒன்னே ஒண்ணு இருக்கு. ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இவங்க அந்த எஃப்ஜேக்கிறது ஒரு வயலன்ஸ் மாதிரி, யாரோ ஒரு அடியாள் மாதிரி ஒருத்தன் வயலண்டா பண்றது, அது நம்மளுக்கு ஃபேவரபிளா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு பயம் காட்டுற மாதிரி இருக்கு. நான் தப்பா அந்த மாதிரி எந்த அர்த்தத்திலையும் சொல்ல. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்து அவங்க கனி கிட்ட இருந்தாங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பயம் மாதிரி எல்லாருக்குமே ஒரு பயமாயிடுது ஆக்சுவலா. அதுதான் கொஸ்டின் பண்ணிருக்கணும்ல. அது புரியல. இது என்ன நீங்க சொல்றீங்க சார், அவங்களுக்கு ஆனா அது பயமே இல்லையே அந்த கேங்குக்கு. அவங்க வந்து பேம்பர் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நீ தப்பா தெரிஞ்சிருக்கடா அப்படி இல்ல அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கனியன் சபரி வந்து அவனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மத்த கண்டஸ்டன்ட பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா பயப்படுறதுக்கு அங்க யாருமே இல்லையே. அங்க இப்ப வினோத் போட்டு அவனை போட்டு நோண்டின்னு இருக்காரு. அவரு எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. பார்வதி கிட்ட போனா அவன் ஏதோ புதுசா ஏதோ டெக்னிக் பண்றான். ஏதோ ஒரு மாதிரி ரேப் பண்றான்னு சொல்லிட்டு ஏதோ கலாய்க்கிறேன்னு சொல்லிட்டு பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். ஏதோ கத்திக்கிட்டே ஏதோ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கானு. அவன் பண்ணிட்டு இருந்தான். அதை வினோத் கிட்ட பண்ண முடியல. வினோத் அவனுக்கு மேல பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாரு. தெரியல எனக்கு. மேபி அவனை விஷால் மாதிரி கூப்பிட்டு போய் அப்படியே வச்சு ஒரு நாள் கழுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா விஷால் அளவுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அமுச்சு விட்டுருவாங்க. அதுதான் என்ன பண்றது, கொடுமை பார்த்துதான் ஆகணும். ப்ரிவிலேஜஸ் பத்தி பேசுறோம்ல வெளியில நிறைய பேருக்கு வந்து இப்போ நம்ம வியானாக்கோ இல்ல வந்து யாருக்கோ சப்போர்ட் பண்றோம்னா இது ஏதோ ஒரு இப்போ சொல்றாங்கல்ல ட்ரெண்ட் ஆஃப் ப்ரிவிலேஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறோம்ல. அதே மாதிரி இப்போ எஃப்ஜேக்கு பண்றதும் இப்போ எஃப்ஜே கேள்வி கேட்காம இருக்கிறதுமே ஒரு சர்டன் டைப் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் தானே. ஒரே பிரச்சனை என்ன, ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இப்போ வைல்ட் கார்டு போனாங்கன்னா அவங்க இது எல்லாத்தையுமே வந்து இன்டைரக்டா சொல்லி அதை வந்து உடைக்கணும். அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் பண்ண முடியும். இல்ல அது பண்ண மாட்டாங்க. பண்ணி ஆகணும். பண்ண மாட்டாங்க.
அவங்க அப்படி சொல்லி அதை உடைச்சாங்கன்னா இல்ல அவங்களுடைய நான் டைனமிக்ஸ் மாறும். ஓப்பனா சொல்லணும்னு சொல்லல. இது இது வந்து இன்டைரக்டா மேபி அது இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா இது வந்து எக்ஸாக்டா டீமோட பிளானே இதுதான். இது வந்து இன்னும் கொஞ்சம் அதை பத்திக்கிட்டும் அது இன்னும் கொஞ்சம் அதாவது கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தெனாவட்டில் மறுபடியும் அவன் அதை பண்ணும்போது ஒரு பீக்குக்கு போகும்போது நம்ம எல்லாமே பேசுவோம். அப்போ முடிப்பானுங்க. அப்போ வந்து இந்த ஷோடைய அந்த பீக்கை வந்துட்டு செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டீம். பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஆனா அது வந்து தெளிவா தெரியுது இதுதான் பிளானுங்கிறது. இல்ல இது கரெக்ட் தான். ஏன்னா டிஆர்பி செம்மையா டவுன் ஆயினே போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. இப்போ கரெக்டா இப்ப நெக்ஸ்ட் வீக் யாரா உள்ள போய் இதை மட்டும் திடீர்னு ஒரு பூஸ்ட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா ஓகே அந்த டீமை உடைச்சிட்டாங்க அப்படியே பிரிச்சுட்டாங்கன்னா, இப்போ விஜய் சேதுபதி பிரிச்சாங்கன்னா திருப்பி நார்மல் ஆயிடும். திருப்பி ஒரு 2ஆ பிரிவாங்க. திருப்பி அது ஒரு குரூப்பா மாறும். அப்படியே ஒரு மாதிரி திருப்பியும் அப்படியே நார்மலா போகும். இப்போ யாராவது உள்ள போயிட்டு இன்னும் ஒரு 1 வீக் மட்டும் இப்படியே போய் 1 வீக் அப்புறம் யாராவது உடைச்சிட்டாங்க திடீர்னு, அதான் அந்த ஒயில்ட் கார்டு கையில இருக்கு. அது யார் போறாங்க, என்ன விஷயம், யாரு எப்படி விளையாடுவாங்க, அவங்களும் உள்ள போயிட்டு இதே மாதிரி வந்து ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பழக ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க பிளானும் ஃபிளாப் ஆயிடும், ஷோவும் முடிஞ்சிச்சு. நம்ம வேற வழியே கிடையாது, பார்த்துதான் தொலையணும். சாம் இந்த பிரவீன் ராஜும் ஃபர்ஸ்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட ஹைப்பரா இதே மாதிரிதான் இருந்தான். எஃப்ஜே மாதிரி ஒரு ஹைப்பரா தான் இருந்தான். ஒரு வயலண்டா இருக்கிற மாதிரி தான் இருந்தான் ஆக்சுவலா. பட் அந்த மேல கோட் போட்ட உடனே அவன் ரொம்ப காம் ஆயிட்டான். ஆக்சுவலா அந்த கோட் போட்டப்போ ரொம்ப காம் ஆயிட்டு அந்த விக்ரம் போடவே போயிட்டு அவன் காம் ஆயிட்டான். ஆக்சுவலா அந்த வயலண்ட் ஆக்டிவிட்டி தான் போயிட்டு வேற மாதிரி ஆயிட்டான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக் அவன் பயங்கர ஹைப்பரா வயலண்டாவே இருந்தான். ஆக்சுவலா அது ஆக்சுவலா அவனுக்கு அதுல நல்ல பேர் கிடைச்சது இல்ல, பாராட்டினார்ல விஜய். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி அவனோட இதை ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் பண்ணிட்டான். இருந்தாலுமே அவனுமே சைலண்டா ஒரு கேம் ஆடிட்டு தான் இருக்கான். எல்லாமே தெரியாத மாதிரி சுத்துறாங்க, பேரும் அடிப்பட மாட்டேது. இப்ப லாஸ்ட் டே இன்னைக்கு தானே அந்த சுபிக்ஷா மேட்ரு வெளில வந்து, அப்போ சுபிக்ஷாவே மென்ஷன் பண்ணாம கமருதனை போட்டு அடிச்சாங்க. அடிச்சதே அந்த சுபிக்ஷாவால தான் அவனை போட்டு அடிச்சாங்க. ஆனா சுபிக்ஷா பேரே அடிப்படவே இல்லை. இந்த வீக்கும் அவன் பேரும் பெருசா அடிப்படல. ப்ரோ பேசலாமா? பேசுங்க ப்ரோ, பேசுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே எபிசோடு ஃபிளாப் ஆனதுக்கு காரணமே கமருது தான். ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா சுத்தி கமுருதிக்கிட்டே நின்றுட்டாரு அவரு. அது ஏன் அது பண்ணாருன்னே தெரியல. பார்த்து எங்களுக்கு செம்ம போர் ஆயிடுச்சு. அவரே இதை சொன்னாலும் செம்ம போர் அடிக்கல அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆக்சுவலா இந்த டீம் வந்து பெயிண்டே பண்றாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர்கிட்ட சரியான ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? அது அவருக்கும் தெரியும். எபிசோட்ல என்ன சொல்ல வராரு, திருப்பி அவர்கிட்ட ஒரு வார்த்தை வரல. ஆக்சுவலா வந்து கலை போட்டு உடைச்சாரு. இது காரணம் வந்து கனி சபரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கரெக்டா புடிச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிட்டாரு, கலை என்ன பண்ணிட்டாரு, திருப்பி போட ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல சார் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணணும், அவங்க 2 பேரும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பட் எல்லாரும் சேர்த்து திரும்பி என்ன பண்ணிட்டாங்க எல்லாரும். இல்ல சார் எல்லாருமே அவர் எவ்வளவு ட்ரை பண்றாரு. கனி சபரி சொல்லுங்க ட்ரை பண்ணதுக்கு எவ்வளவோ போராடினாரு. அரௌண்ட் பாத்தீங்கன்னா நீங்க 1 hour போராடினாரு. கடைசி இந்த கமருதி கெடுத்தாரு, எபிசோடு கெடுத்தாருல கமருதி தான். ஒரு கட்டத்துல வந்து விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டாரு, கோவப்பட்டு போயிட்டாரு. வந்துட்டு நீங்க உட்காருங்க, ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுங்க, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிட்டாரு. போயிட்டு வந்து கூட விஜய் சேதுபதி சொல்லுங்க கமருதி இப்பயே கரெக்டா சொல்லணும்னு பார்த்து திரும்பி சுத்த விடுறாரு. சுத்தி கமருதிக்கிட்டே தான் நிக்கிறத தவிர கமருதி தவிர்த்து நீ மத்த யாருன்னா போயிருந்தாங்கன்னா இந்த எபிசோட் நல்லாவே இருந்திருக்கும். சுத்தி கமருதி ஏன் நிக்கிறாரு எனக்கும் தெரியல, ஆடியன்ஸுக்கும் தெரியாம போயிடுச்சு. இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது ஓகே, அதெல்லாம் புரியுது. இப்போ ஒரு கொஸ்டின் அவர் கேட்டுட்டாரு, இப்ப அதுக்கான தெளிவான ஆன்சர் தெரியணும்ல. சும்மா இப்ப அவனை கூப்பிட்டு எழுப்பிட்டு அவன் சொல்லுன்னு சொல்லிட்டு சும்மா உட்கார வைக்க முடியுமா சொல்லுங்களேன்? இப்ப அவருக்கு ஒரு கொஸ்டின் கேட்டாரு, இப்ப அதுக்கான ஆன்சர் அவன் வாயிலிருந்து எடுக்கணும். நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா நீங்க வந்து வேற யாரா இருந்தாலும் அதுக்கு வந்து ஓகே சார் வேற எந்த ஆன்சர் வேணா சொல்லுவாங்க. ஆனா நீங்க கம்ப்ளீட் நீங்க போன எபிசோடும் பாருங்க,
இல்ல அவன் பேசுற அவனோட ஃபைட்டோட பாயிண்ட்டுக்கும் அங்க நடக்கிற சண்டைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் யோசிங்க. இப்போ ஏன் நேத்து எபிசோடு சுபிக்ஷா சண்டையில சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பண்ணான். நீங்க எந்த சண்டை வேணா எடுத்துக்கோங்க, அவன் வந்து சண்டை ஒண்ணு இருக்கும், அவன் பேசுற விதம் ஒண்ணு இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதேதான் வீக்கெண்ட்லயும் நடக்குது. ஓகேங்களா? இல்ல இப்போ நீ சொல்றது கரெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஜய் சேதுபதி தெரியும் இவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு ஹாஃப் அன் அவர் பேசினாரு அவர்கிட்ட. அவரு சுத்தி சுத்தி ஒரே விஷயத்துல ஒரு ஸ்டேஜ் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்ப என்ன பண்ணா ஆட்டோமேட்டிக் கட் பண்ணிடணும். கம்பெனி நெக்ஸ்ட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனா ஃபுல் எபிசோடு கம்புகிட்டே இருந்தாரு. இது ஏன் அப்படி சொன்னா வாண்டடா பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சண்டே எபிசோட் பாருங்க தெரியும். கம்பெனிக்கும் கிட்ட போகவே மாட்டேன். எபிசோட் பயங்கரமா இருக்கும். கம்பெனி கட் பண்ணிருப்பாரு ஆட்டோமேட்டிக்காவே. அப்போ நீங்க சாட்டர்டே எபிசோடு வாண்டடாவே இது பண்ண மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நீங்க சண்டே எபிசோடு கம்மிக்கிறதுக்கு போயிருந்தீங்கன்னா ஓகே இது வந்து கேட்கறாரு அவங்ககிட்ட வந்து பதில் வரும்னு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சாட்டர்டே எபிசோட் பண்ணிட்டாருன்னா கம்மிட்டிவிட்டியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அது சுத்தி சுத்தி ஒரே இடத்துல இருந்தோடனே இதுக்கு மேல ஷோ வந்து ரன் ஆகான்னு தெரிஞ்சிச்சு அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா சண்டே எபிசோட் கம்மிட்டி ஃபுல்லாவே என்ன பண்ணிட்டு ஒதுக்கிட்டு போயிரு. நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வேற மாதிரி பண்ணிட்டு போட்டு போயிரு. அப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெடி ஆயிடும். ஓகே இந்த டீம் வாண்டடாவே பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நீங்க போனீங்களா எபிசோடுக்கு இன்னைக்கு? போனோம். அப்படி அத சொல்லிருக்கலாம்ல ப்ரோ. நீங்க போனீங்கன்னா அத சொல்லிருக்கலாம்ல. நீங்க வேற நீங்க 1 ஹவர் எபிசோட்ல நீங்க சொல்றீங்க பாத்துட்டு சொல்றீங்கன்னு நினைச்சு நான் சொல்றேன். அப்ப நீங்க நேர்ல வேற பாத்தீங்கன்னா கஷ்டம் தான். ஓகே புரியுது. சாரி சார். நீங்க எபிசோட் பார்த்துட்டு சொல்றீங்க. ரிமோட் மேட்டர் கன்ஃபார்மா? அந்த கேமரா அது சொல்லுங்க. புரியுது. இது ஆடியன்ஸ் வந்து அந்த 18+ கண்டென்ட் கேட்டாங்க. ஆமா அது ஒரு லேடி என்ன பண்ணாங்க, இல்ல சார் இந்த மாதிரி 24/7 வந்து இந்த மாதிரி வந்து அடல்ட் கண்டென்ட் தான் போறாங்க. நான் ஒரு மதரோட அதாச்சும் ஒரு சைல்டோட மதர் நானு. இப்ப என் பசங்களும் பாக்குறாங்க அந்த மாதிரி பேசுது அப்படின்னு சொன்னேன். அவர் நம்ம ஆட்டோமேட்டிக் கட் பண்ணிட்டாரு. அவரு அது நாளைக்கு எபிசோட்ல வராது. ஆக்சுவலா அவரே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாருன்னா உங்க கையில தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. எதை பசங்களுக்கு காட்டணும் காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க நாங்க அப்படியே காட்டுறோம்னு நினைக்கிறீங்க. ஒரு நாள் தள்ளி தான் காட்டுறோம்னா எதெல்லாம் 99% எதெல்லாம் கட் பண்ணுமோ அதை கட் பண்ணி தான் உங்களுக்கு காட்டுறோம். ஓகேவா? ஒரு சில விஷயத்த காட்டணும் தோணுதுன்னா அது காட்டுறோம். அப்போ பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு அது போஸ்ட் பண்றேன். ஆனா இது வராது எபிசோட்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே சொல்லுங்க நடராஜன். சாம், எனக்கு பெருசா கம்ருதீனை பிடிக்காது. பட் இந்த லாஸ்ட் 5 days நான் பார்த்ததுல கம்ருதீன் தப்பு பண்ணினாலும் திருப்பி விளையாடுறான். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹவுஸ்ல வந்து பவர்ஃபுல்லா இருக்கிற பர்சன் பார்த்தா பாரு வந்து அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்காங்க. கான்ட்ரவர்சியலா இருக்கிற ஆள் அரோரா. அவங்களும் வந்து கம்ருதீனோட கான்வர்சேஷன் இருக்கு. இவங்க 2 பேரோட கான்வர்சேஷன் இருக்கு. நிறைய சண்டை போடுறவங்க வந்து ரம்யா ஜோ, அவங்க கூடயும் சண்டை இருக்கு இவங்க கூட. அப்போ பார்த்தா ஓரளவுக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸோ இல்லாட்டா சண்டையோ இல்லாட்டா டான்ஸோ இல்லாட்டா கான்வர்சேஷனோ இல்லாட்டா இவங்க எல்லாரோடையும் கான்வர்சேஷன் இருக்கு. இந்த ஜோ கூட சண்டை இருக்கே தவிர அரோரா கூடயோ பார்வதி கூடயோ கான்வர்சேஷன் ஃபன் இருக்கு. அதே சமயம் தப்பு வல்னரபிளாவும் தன்னை வந்து டாமினன்ட் மேல் கான்டெஸ்டன்டாவும் காட்டிக்காம ஒரு வல்னரபிலிட்டி இருக்கு. மிஸ்டேக்கும் பண்ணிக்கிறான், ஃபூலிஷாவும் தெரியுறான். ஓரளவுக்கு ஆல்ரவுண்டடா எல்லா டைப் ஆஃப் இதுவும் இருக்கு. ஓரளவுக்கு பர்சனாலிட்டி இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு. இவனை வந்து அவாய்ட் பண்றது கஷ்டம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த இப்ப இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்ல இவனை வந்து அவாய்ட் பண்ணா அவனை எலிமினேட் பண்றது கஷ்டம் இந்த குவாலிட்டிஸ்னால எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனால அவன் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் மெயின்லி பிகாஸ் he is willing to play, he is willing to fall down. கீழே விழறான், எழுந்துக்கிறான், தப்பு பண்றான், பேசுறது தப்பா இருக்கு, கொஞ்சம் போராம இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கான். அதுக்கு போல்ட்னஸ் இருக்கு, தப்பு பண்ணாலும் விளையாடுறான். ப்ரோ நான் சொல்லட்டுமா? இப்ப நீங்க சொல்றீங்க இதுல ஒரு கருத்து எனக்கு கொஞ்சம் அடிப்படுது. எனக்கு
கம்ருதீன் பத்தி அவன் விளாடுறான். அவன் வந்து நல்ல இந்த பிசிக்கல் டாஸ்க் வச்சா பயங்கரமா விளையாடுவான். அது வந்து நானே ஒத்துக்கிறேன். மாஸ்டர்ஸ்லாம் நல்லா தான் விளையாடினான். அதெல்லாம் ஓகே, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இல்ல இல்ல, அவன் அது பேசுறது ஒரு சின்ன கிளாரிட்டி. இல்ல இல்ல, ஒரு சின்ன கிளாரிட்டி. அது எபிசோட்ல பேசப்பட்டது. என்ன சொன்னார்னா, நான் ஜெயிச்சு விளாண்டேன், அதனால நான் கிடைச்சது. ஆனா வந்து அரோரா கிட்ட போய் பேசியிருப்பாரு, இந்த மாதிரி நான் பாத்தியா என்னை வந்து செஞ்சு இந்த கலர் டாஸ்க்ல வந்து என் முதுகுல குத்திட்டாங்க, ஆனா நான் செஞ்சு விட்டுட்டேன்னு சொல்லிட்டு பேசிட்டேன். அது விஜய் சேது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க ஜெயிக்கல, நீங்களா ஜெயிக்கல, உங்களை விட்டு கூட்டு தான் ஜெயிக்க வச்சாங்க, அது புரியுமா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பெரிய ஒரு எபிசோட் போவோம். அது கடைசியா அவரை விட்டு போயிரு, ஆமா நான் எல்லாரும் விட்டு கொடுத்தா என்ன ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் மாறும். அதை வந்து நீங்க அவரா ஜெயிக்கல, அது எல்லாரும் விட்டு கொடுத்து தான் அவர் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு அவரை விட்டுப்பாரு. அது எபிசோட்ல வந்துச்சு. அது 1 hourல போட்டேன். அது ஆக்சுவலா வந்து இப்ப சொன்னாரு பாத்தீங்களா, கமருதீன் வந்து இது சொல்லிட்டு இன்னுமே சொன்ன கமருதீன் பேச தெரியல. உங்களை ஆக்சுவலா வந்து 1 hour எபிசோட்ல எடிட் பண்ணியே வந்து நம்மளால பார்க்க முடியும்னா, ஒரு குறைஞ்சது வந்து 2.5 மணி நேரம் போச்சு இன்னைக்கு எபிசோடு. அரௌண்டு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் கம்யூனிட்டி கிட்ட மட்டும்தான் பேசினாரு. ஆக்சுவலா உள்ளுங்கிற ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அவ்வளோ திருப்பி 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 சம்பந்தமே பேசி விஜய் சேது ஒரு சடத்துல கோவப்பட்டு போயிட்டாரு. நான் கம்யூனிட்டி நான் உங்களுக்கு பேப்பர் பெண் அனுப்புறேன், அது எழுதி நீங்க தெளிவா பேசணும்னு சொல்லிட்டு அம்ஸ்டர் போயிட்டாரு. ஒரு 1/2 hour கழிச்சு திரும்ப வந்தாரு. திரும்ப ஸ்டார்ட் பண்ண கம்யூனிட்டி கிட்ட கோவப்பட்டாரு. கம்யூனிட்டி நான் தெளிவா தான் பேசலாம், இல்ல நீங்க வேண்டே பேசலாம், அந்த அளவுக்கு தான் போயிட்டாரு. அவ்வளோ இந்த எபிசோடுக்கு வந்து முக்கியமான காரணமே கம்பெனிக்கு மட்டும்தான். பேச தெரியலன்னா விட்டு நான் கண்டென்ட் கட் பண்ணிடுவேன். இல்லை சார் நான் பேசுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி எனக்கு சம்மந்தமே இல்லாம இன்னொரு கேரக்டர் கொண்டு வராரு. அவர் சொன்ன சம்மந்தம் இல்லை, அதை நான் கேட்டாலும் நீங்க கேள்வி கூட பதில் சொன்னா அது சொல்ல மாட்டாரு. உடனே என்ன பண்ணுவாரு, வேற எதனா டாபிக் விஜய் சேதுபதி டென்ஷன் காரணமே கம்பெனிக்கு மட்டும்தான். இல்ல சத்தியமா நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக்லயே பாத்துட்டேன். நான் அப்ப இப்போ வரைக்குமே நான் அதனாலதான் எனக்கு அவனுக்கு சுத்தமா பேசுறதுக்கும் நடக்கிற இன்சிடென்ட்ஸுக்கும் கமருதீன் பேசுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். சில பல விஷயத்துல அவன் மேல தப்பு இருந்தா அப்படியே வந்து அவாய்ட் பண்ற பேர்ல ஏதாவது ஒரு ரியாக்ஷன் காட்டுறதும் சரி. அந்த சபரிக்கு ஒண்ணு போன வீட்டுல அந்த கை தட்டிட்டே உள்ள போயிடுவான். சம்பந்தமே இல்லாம ஒண்ணு பேசுவான். இப்ப என்ன நடிக்கிற அப்படி இப்படி என்னமோ பேசிட்டு போவான். அதெல்லாம் எனக்கு சத்தியமா எனக்கு அப்பயே தோணுச்சு, விஜய் சேதுபதி அவர் கேட்கிற கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபர்ஸ்ட் வீக்லயே நல்லா தெரிஞ்சிச்சு. சரி இந்த வீக் நடுவுல கொஞ்சம் திருந்தனா, ஓகே என்னப்பா 2 நாள் சைலண்டா இருக்கான், திடீர்னு விஜய் பார்வதி கூட அப்படியே சேர்த்து அப்படியே நல்லா சுத்திட்டு இருந்தான், இப்ப திருப்பி ஆரம்பிச்சான். கடைசியில இந்த சுபிக்ஷா மேட்டர்ல மாட்டான். இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சண்டே எபிசோட்ல வரும், அது போனவங்களா தெரியாது. ஆக்சுவலா வந்து ஒரு டாஸ்க் வரும், யாரு முன்னாடி பேஸ் பண்ண மாட்டாங்க பின்னாடி குத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் நடக்கும். அதுல கமருக்கு ஏந்துப்பாரு. கவிஞர்னா ஆதித்யா வந்து சொல்லுவாரு, ஆதித்யா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, அவர் பசங்க மட்டும் இப்ப கமருக்கு வந்து, அதாவது என்ன வந்து முன்னாடி பேஸ் பண்ண தெரியாம பின்னாடி குத்துறாங்க, அதான் டாஸ்க். அதான் ஆதிரைய வந்து சொல்லுவாரு அவரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இந்த மாதிரி அவரு சில காரணம் சொல்லுவாரு. உடனே என்ன சொல்றது, சரி ஸ்டாப் பண்ணுவாரு. இல்லங்க உங்க பர்சனல் மேட்டர் வெளியே வச்சுங்க, இது பிக் பாஸ் வீட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. சொல்லிட்டு பிரேக் விட்டு போயிடுவாரு. பிரேக் விட்டதுல இன்னும் நடந்திருக்கு. விஜய் சேதுபதி பயங்கர டென்ஷன், ரொம்ப இதெல்லாம் நான் பார்த்ததுல அவ்வளவு டென்ஷன் இருந்தாரு. டென்ஷன் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வார்னிங் பம்பது சொல்ல, உங்க பர்சனலா வெளியே வைங்க. அது ஃபர்ஸ்ட் முன்னாடி நம்ம சொல்றாரு, என்ன நினைச்சு தெரியல, உடனே சொல்றாரு ஒரு விஷயம் பர்சனல் மேட்டரை உள்ள கொண்டு வரலாமா வேணுமா அடிச்சுட்டு கேட்பாரு. இல்ல சார் கொண்டு வரும், அப்படி கொண்டு வந்தா அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே தான் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்தோம். அப்ப கமருதீன் பேசுறோம், என்ன பேர் தெரியுமா, கம்பிக்கை துரோகின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க. ஒரு விஷயத்த நாங்க பர்சனல் மேட்டரை உள்ள கொண்டு வரது, நீங்க யாரை கேட்டு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் நான் பேசுறேன் சார், ஆதிரிதான் பேசுறேன். கமருதீன் உங்களுக்கு இதான் லாஸ்ட் வார்னிங், நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா உங்க பர்சனல் மேட்டர்ல எதுக்கு கொண்டு வரீங்க, உங்களுக்கு எது இருந்தாலும் வெளியே வைங்க, இது வந்து பிக் பாஸ் ஹவுஸ், நீங்க அதுக்கு விளையாட தானே வந்திருக்கீங்க, உங்க பர்சனல் மேட்டர். பயங்கரமா டென்ஷன் ஆகி ஒரு அளவுக்கு பிபி ஏறுற அளவுக்கு டென்ஷன் ஆகி போது விஜய் சேதுபதி. யாரோ தூங்குவாங்க, யாரு எனக்கு தெரியலையே, யார கொட்ட தூங்கிட்டீங்களா? சரி ஓகே.
எனக்குமே தூக்கம் தட்டுது. 12:30 ஆகப்போகுது. வேற யாராவது ஆனா இப்ப நீங்க பேசணும்னா சொன்ன கொஞ்சம் எதுவுமே வராது ப்ரோ. நாளைக்கு கேக்குதா? அப்படியே கட் பண்ணுவாங்க. எதுவுமே வராதா? சரி சரி. எதுவுமே இருங்க இது இருங்க. இந்த இப்ப சொன்ன லாஸ்ட் சொன்ன எதுவுமே வராதுன்னு நினைக்கிறேன். அப்படியே கட் பண்றோம். ம். இல்லங்க இது வந்து கேப்டன் நாளைக்கு வந்து இந்த லிஸ்ட் இப்பதான் பார்த்தேன்னா மொத்த இல்ல சால்ட் இப்போ மேட்டர் இவரு சொன்னது சொல்றேன். கேப்டன் இன்னபிள்னு போட்டிருக்காங்களே. புரியல. அது இல்ல இல்ல பாத்தீங்கன்னா யார் சொன்னது வராதுன்னு புரியல. இல்ல இப்போ இல்ல இவர் இல்ல லாஸ்டா சொன்னார்ல கமருதீன் மேட்டர் உதயா சொன்னதா? கம்முதா. ஓகே ஓகே இப்போ சொன்ன லாஸ்ட் மேட்டர் சண்டே எபிசோட்ல வரும்னு சொல்லிட்டு சொன்னாரு. இது அப்படியே கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது கட்டாயிடும் அதெல்லாம் வராது. 1 ஹவர்ல என்ன இவ்வளவு கொண்டு வருவாங்க. இதெல்லாம் இல்ல இங்க இது பார்த்துட்டு இருந்தேன். சண்டே ஹேப்பனிங்ஸ் அங்க போட்டிருக்காங்க பாருங்களேன். சுபிக்ஷா வியானா பாட் சால்ட் இஷ்யூ விஜய் செட் கேப்டன் இன்னபிலிட்டி டு சால்வ் இட். இது 2வது வாட்டி தானே இங்க சால்ட் போட்டிருக்காங்க கேப்டன் இன்னபிலிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அப்ப கேப்டனே இல்லையே. அதெல்லாம் 1 வீக் முடிஞ்சு அந்த இதெல்லாம் நம்மள மறக்க வச்சு அனுப்பிச்சு விட்டானுங்க. அதான் விபூதி அது தட்டி எப்படிங்க மறப்போம்? அவ்வளவு ஈஸியா நம்ம மறக்கிறதா? மறக்க மாட்டோம். அவரு மறந்து தட்டி விட்டு போயிடுவாரு. அவர்தான் அவரு இதான் நினைக்கிறேன். சாரி கேக்குதா? கேக்குது நானா சார் பேசுறது கேக்குது. ஓகே சாரி நான் தான் பரவாயில்ல. அதனால நீங்க தானா? ஆமா ஆமா. கரெக்ட் உங்களை எழுப்பு. அவர்தான் மூக்க மூடி விடுவாரு அவர்தான். இல்ல நான் உண்மையிலேயே உதயா சொல்றது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுட்டே இருந்தேன். அந்த எந்த நிமிஷம் அப்படியே சுக்குச்சுன்னு எனக்கு தெரியல. வெரி சாரி. சொல்லுங்க. ஏங்க ஓகே. ஸோ நாளைக்கும் உதயா சொல்றது படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நாளைக்கு கமருதீனை வந்து உருட்டி அதுக்கப்புறம் வந்து அப்படியே முடிச்சிருவாங்க. நாளைக்கு அந்த சொன்ன மாதிரி அது யாரது அந்த கப்பல்ஸ் உள்ள போகல. ஸோ பெருசா எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரோ இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போ ப்ரோ? இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் தான் ப்ரோ. மேபி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே தானா? கன்ஃபார்ம். மேபி இல்ல தீபாவளி எபிசோட்ல இருக்கும். டியூஸ்டே வரும்னு நினைக்கிறேன். டியூஸ்டே வரும். அதான் நானும் அதை நினைக்கிறேன். தீபாவளிக்கு பட்டாசை போட்டுக்கிட்டே உள்ள வச்சுருவாங்க. நாளைக்கு தீபாவளி எபிசோட் இருக்கும். மேபி எடுப்பாங்க. ஆனா சாம் ரொம்ப ஒரு விஜய் ரொம்ப லெத்தாஜிக்கலா ஹேண்டில் பண்றான். எப்ப தரப்பீங்க இல்ல இந்த பிரபாவன்ஸ் எப்ப தரப்பீங்கன்ற மாதிரி காத்துட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா அதுக்கு லைவ்ல காலையில அவர் வந்து அந்த ஷெட்யூல் வச்சிருக்காரு சரியா. கரெக்டா 3rd ப்ரோமோ போட்ட உடனே மொத்தமா எல்லா ப்ரோமோ சேர்த்து வச்சு பேசுறதுக்காக லைவ்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க டிஸ்டர்க்கு மாத்திக்கிட்டு இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் எப்பவுமே பண்ணுவாரு தெரியுங்களா? கடைசியில அந்த 3rd ப்ரோமோ என்னவா தெரியுமா இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த டே ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் நடந்த சம்பவம் 3rd ப்ரோமோ எப்பவுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருமே. அது காலங்கத்தால ஏதாவது நடந்தா அதான் 3rd ப்ரோமோ வராங்க. கேக்கல ப்ரோ நீங்க பேசுறது. கேக்கல இல்லையா? ஃபுல்லா கேக்குது. இல்ல இன்னும் அப்படிதான் இருக்கு. மைக் கொஞ்சம் தூரமா வச்சு பேசுங்க. சொல்லுங்க. கேக்குது. அது டெக்னிக்கல் இஷ்யூ. எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது 11:45 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால கொஞ்சம் லேட்டா தான் வந்திருக்கும். இல்ல ப்ரோ நாங்க வீக்கெண்ட் எபிசோட் ப்ரோமோ சொல்லல. வீக் டேஸ் ப்ரோமோவே 3rd ப்ரோமோ லேட்டா தான். கண்டென்ட் இல்ல. கண்டென்ட் இருந்தா தானே பண்ண முடியும். கண்டென்ட் எல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆக்சுவலா வந்து பார்வதியே வந்து செம்ம டபுள் கேம் தான். அவங்க ஆக்சுவலா வந்து எப்படி இது வீக்கெண்ட்ல எல்லாம் பயங்கரமா பேசுறாங்க. இவங்க இப்படி பண்றாங்க அவங்க அப்படி பண்றாங்கன்ட்டு. விஜய் பேசும்போது பயங்கரமா டபுள் கேம் ஆடுறாங்க. இல்ல சார் அவங்க இப்படி பண்ணுவாங்க சார் இப்படி பண்ணாங்க சொல்லிட்டு பயங்கர டபுள் கேம். நான் கூட எதிர்பார்த்தேன் இன்னைக்கு எல்லாம் வச்சு எல்லாரையும் நோட் பண்ணிட்டு இருந்தது உட்கார்ந்து எல்லாத்தையும். ஆக்சுவலா விஜய் சேதுபதி எதிர்பார்த்தாரு. பாரு இப்ப சொல்லுவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அவங்களே வந்து டபுள் கேம் ஆடி பேசும்போதே வந்து எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு உட்கார வச்சாரு. அது ஒரு விஷயம். அது எனக்கு பிடிக்கல. அது ஃபுல்லா சொல்ல ஆக்சுவலா கட் பண்ணி உட்கார வச்சாரு பார்வதி. ஆக்சுவலா வந்து விஜய் சேதுபதி மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு.
பிரேக் ஆகுது மைக் ப்ரோ. விஜய் மேலே கொஞ்சம் தப்பு இருக்கு. என்னன்னா அது தெரியும், போன வருஷத்துல இருந்தே தெரியும் bro. என்ன பேச வராங்களோ கொஞ்சம் கேட்டுட்டு விட மாட்டேன். சொல்ல அப்படின்னா கட் பண்ணிட்டு போயிடுறேன். ஓகே சரி சொல்லிட்டு போயிடுறேன். அதுதான் பிரச்சனையே இல்லை. நீங்க போனீங்கல்ல, நீங்க தானே போனீங்க எபிசோடு? ஆமா யார் ஆமா எடிக்ட் ஆனா? அக்ஷராவா? அது எல்லாருக்குமே தெரியும் போட்டிருக்காங்க. அதாவது சார் வாட்டர் பாய் சார்ல கொஞ்சம் சார் கொஞ்சம் அமைதியா இருக்க கும்பலங்கா பாட்டு சொல்லுங்க. பாடினாங்களா இல்லையா? அதை மட்டும் பேச சொல்லுங்க. பாட்டு அவரு எங்க அதுதான் அதெல்லாம் பாருங்க. கிட்ட இருக்கோன்னு அவர் வந்து இவங்க என்ன உள்ள சொல்லு இருக்க எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அதெல்லாம் அவர் சும்மா ஜாலியா இல்ல சொல்லிட்டாரு. அவரு என்ன இல்ல அவர் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் பேச விட்டாரு. வாட்டர்மேலன் சார் பயங்கரமா பேசினே இருந்தாரு. அதாவது இவரே என்ட்டு கொடுத்தாரு. அந்த ஆப்பிள் கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ட்டு கொடுத்தாரு. பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. வினோத் வந்து பிளாஸ்ட் பண்ணாரு. பிளாஸ்ட் பண்ணிட்ட பிறகு கடைசியில இன்ஸ்டாகிராம்ல இந்த ஆப்பிளோட இது வந்து பயங்கர ரீச் 2 பேரும் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடைச்சிட்டாரு. ஆக்சுவலா உண்மையிலே வந்து நாளைக்கு ஷோ வந்து வினோத் திவாகர் தான் சிரிப்பு வந்துட்டே இருக்கும். அதாவது விஜய் சேகர் நான் ஸ்டாப்பா சிரிச்சாரு அவங்க 2 பேரும். குட். ஆனா ஆக்சுவலா என்னன்னா உண்மையே கேட்கல, திவாகர் சமயம் போகணும் இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி. அவர் வந்து என்ன டாபிக் பேசுறாங்களோ அதை புரிஞ்சுக்காமே பேசுறாரு. விஜய் சேதுபதியே வந்து சார் நான் என்ன பேசுறேன்னா தெரிஞ்சு பேசுறேன்ற அளவுக்கு பேசுறாரு. டாபிக்கை மீறி பேசுறாரு. இன்னைக்கு எபிசோட தூக்கிட்டு வரானுங்க போல. அப்பா இன்னைக்கு எதுவும் பெருசா அவர் பேச வச்சு இல்ல பேச விடல. இல்ல இன்னைக்கு திவாகர் கிடையாது, நாளைக்கு மட்டும் தான் திவாகர். ஆனா திவாகர் நாளைக்கு பேசினாதான் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஒரு அந்த கண்டென்ட்டே பேசல. அவர் ஒரு கண்டென்ட் பேச சீரியஸா பேசிக்கிறாரு. இவர் தேவையில்லாம வந்து வேற கண்டென்ட் பேசுறாரா அவளை திவாகர் கொஞ்சம் உட்காந்துருங்க அப்படின்ட்டு அந்த அளவுக்கு போயிட்டாரு. என்ன பேசுறோமோ அதை கேளுங்க, அதை பத்தி பேசுங்க அந்த அளவுக்கு போயிட்டாரு. கமருதீன் 2.0. ஆனா வினோத் வந்து பிளாஸ்ட் பண்ணாரு. அதுக்கப்புறமா இவரு விக்ரம், சபரி, பிரவீன் 3 பேர் அந்த எலி மாதிரி பேசியிருப்பாங்க ஒரு எபிசோடு. அது நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப ரசிச்சு பார்த்தாரு அதெல்லாம். அப்போ வரைக்கும் அந்த குரூப்பை பத்தி பேசல. இப்ப மாஸ்டர்ஸ் பத்தி எதுவுமே பேசவே இல்லை. பேசினாங்க. அதாவது பேசினாரு, அவர் கொண்டு வராரு இதுதான் பேசணும்னு சொல்லிட்டு. இந்த கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து எதுவும் புரிய மாதிரி தெரிய மாதிரி எதை பத்தி பேச வரான்ட்டு கரெக்டா இன்ட்டு கொடுக்குறாரு. இவங்க தான்மா நீங்க பேசுங்கம்மான்ட்டு. அது ஆக்சுவலா வந்து பேசுறானுங்க அப்படியே வந்து மதிப்பிடுறானுங்களா. அவரே சொல்றாரு பலவலாம் குலவலான்னு பேசாதீங்க, ஆடியன்ஸுக்கும் புரியல நீங்களும் புரியுங்க. அவர் சொல்லிட்டே போயிட்டாரு உங்களுக்காக விளையாடுங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவரே வந்து ஒரு கட்டத்துல வந்து டிப்ரெஸ் ஆயிட்டாரு. சார் என்னால முடியல சார்ன்ற அவருக்கு ஆடியன்ஸ் கிட்ட பேசினாரு. ரொம்ப சுத்த விட்டானுங்க, பயங்கரமா சுத்த விட்டானுங்க. அவங்க ஆக்சுவலா என்னன்னா அவனுக்கு பண்ணதே அவங்களுக்கு தெரியல. உண்மையிலே கேட்க போனா அவங்க யோசிக்கிறானுங்க என்ன பண்ணும் சொல்லிட்டு. அவரே டென்ஷன் நீங்க பண்ணதே உங்களுக்கு தெரியுமா என்னங்க நீங்க அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டாரு. ஓகே சாப்பிடணும் என்ன நடக்குது ப்ரோ இவரை ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ. இவர் எந்த ரூட்ல போனாலும் இவரை பிடிச்சி ஃபாலோ பண்ணுங்க. ஏங்க கண்டன வலிச்சிடலாம் இவரை புடிங்க, இவரை ஃபாலோ பண்ணுங்க. இங்க போனாலும் இவரை ஃபாலோ பண்ணி கண்டன வலிச்சிடலாம். ஓகே விஜேஎஸ் வந்து மேனேஜ் பண்ண ஆளுங்க ஆக்சுவலா ரசிகன். இல்லைங்க அவர் வந்து ட்ரை பண்றாரு. ஆனா பட் அவர் ஷோ பார்க்கணுங்க. ஷோ பார்த்தா தான் அவரால் ரைட்டா கொஸ்டின் பண்ணி லாக் பண்ண முடியும். இல்லைன்னா அவர் டீம் ஏதாச்சும் வச்சு அவங்க இல்லாதது இப்படி பேக்ரவுண்ட்ல இருந்து ஃபுல்லா சொல்லணும். அவர் வரும்போது அவர் உள்ள வரதுக்கு முன்னாடியே சொல்லணும். அங்க வரும்போது மைக்ல சொல்லக்கூடாது. வரதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நீங்க அட்ரஸ் பண்ண போறீங்க இன்னைக்கு, இந்த இஷ்யூஸ்ல இந்த மாதிரி போயிருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஹைலைட்டாவது கொடுக்கணும் அவங்க. ஏன்னா அவர் பிளைண்டா பேசுறது வந்து அவர் எதுவுமே பண்ண முடியாது அவரால.
இல்ல டீம் சொல்றாங்க, அதெல்லாம் சும்மா டவுட், அதெல்லாம் கிடையாது. டீம் சொல்றாங்க, அந்த டீம் வச்சுதான் அது பேக்ரவுண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா கண்டென்ஷன்ல ஒத்துழைக்க மாட்டானுங்க. அவனுங்க ஒரு டீமுக்குள்ள ஒரு ஒரு பேட்ச் ஆயிட்டானுங்க. ஓகேங்களா, அது வந்து வெளியே வர மாட்டானுங்க. ஒரு கட்டத்துல என்ன பண்ணா கலை வந்து ஓபன் பண்ணிட்டான். கலை தான் ஓபன் பண்ணாரு அந்த விஷயத்த. கலை வந்து ஓப்பனா சொல்லிட்டான். சொல்லிட்ட பிறகு அவனுக்கு வந்து அப்படியே மழுப்பா, எப்பதான் கலை நீங்க ஓப்பன் பண்ணி கேட்டதுக்கு, இல்ல சார் மொத்தமா சேர்த்து வெடிக்கிறேன் சார் அப்படின்னு. நீங்க வெடிக்கிறாங்கன்னா நீங்க உள்ள வச்சுக்கலாம் தெரியாது கலைன்னு சொல்லியிருந்தோம். பாரதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. இல்ல சார், அவர் எங்கிட்ட சொல்றாரு எல்லாத்தையும், பட் என்னன்னா பயப்படுறாரு. இந்த டீம் வந்து என்ன வந்து கார்னர் பண்ணுவாங்களோ, அட்டாக் பண்ணுவாங்களோ அப்படின்னு பயப்படுறாரு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுதான் அங்க பிரச்சனையே. அந்த டீம் ஃபுல்லா வந்து எங்க நம்மள அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கண்டஸ்ட் ஒத்துழைக்க மாட்டாங்க. அவர் விஜயத்துக்கு கரெக்டா தான் போறாரு. யாருன்னு சொல்லிட்டு இன்டே குடுத்துறாரு. எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு. இதுல யாருமே சொல்றேன் பேசவும் தெரியல, அந்த கண்டென்ட் புரியவும் தெரியல. ஒரு கட்டத்துல என்ன அமைதியாயிடுறானுங்க. விஜய் சேதுபதி கேட்டுறாரு, ஏங்க நான் மட்டும் தாங்க பேசினுக்கிறேன், நீங்க பேசவே மாட்டீங்களா, அந்த அளவுக்கு போறாரு. அவர் கரெக்டா காயின் பண்றது கனி, சபரி. ஆனா அவங்க 2 பேர் தவிர்த்து நீங்க எல்லாரையும் பேசுறானுங்க. அவரே என்ன பண்றாரு, வரல. அங்கிருந்து வந்தாதான் இவரால பேச முடியும். அங்கிருந்து வரமாட்டு, அதான் பிரச்சனையே அங்க. அதுவும் கரெக்ட் தான். இவரும் எவ்வளவுதான் முயற்சி பண்ணுவார். அவங்களே ஏதாவது சொன்னாதானே அதுக்கு வந்து ஒரு லூப் முடியும். அவங்க சுத்த விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் இப்படிதான் போகும். மேபி இவங்களும் அவரும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடிச்சு பேசணும் போல அப்படின்னா, அதான் சொல்றீங்க. நீங்க எவ்வளவு அடிச்சு பேசினாலும் அவனுக்கு வந்து வந்தா மட்டும்தான் இவரால அடிக்க முடியும். அவன் நின்று வரவே மாட்டுது. அதுதான் இங்க பிரச்சனையே. உதயா, அப்புறம் ஒரே ஒரு கேள்வி, அந்த கனியும் சபரியும் பேசவே மாட்டேங்கிறாங்களா? சபரி கனி வந்து காரணம் பண்றாரு விஜய் சேதுபதி, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது விஜய் சேதுபதிக்கு. அத்தை இவங்க கண்டஸ்டன் மூலியமா தான் வர வச்சாதான் இவங்க பேச முடியும். கண்டஸ்டன் என்ன பண்ணிடுறானுங்க, கலைதான் ஓப்பன் பண்றாரு, கனியாக்காவும் சபரின்னு சொல்லிட்டு. அந்த கலையை என்ன பண்றாரு, அத்தை சென்டென்ஸ் சொல்லும் போது என்ன சொல்றா, இல்ல சார் எல்லாம் சேர்த்து பண்ணிடுறோம் சொல்லிடுறா. அவரால் எடுக்க முடியல. என்ன இவங்க கனி சபரி சொல்லிடுறானுங்க. உடனே என்ன பண்றாங்க, ஒரு மாதிரி கூட்டு குடும்பம் ஆயிடுறானுங்க. எல்லாரும் கேட்டா இல்ல சார் அவங்க கிடையாது சார், பட் நாங்க எல்லாரும் சேர்ந்தா சார் இங்க எல்லாரும் சேர்ந்தா செஞ்சோமே. அவர் வந்து இன்ட்டே எடுக்க முடியல அவரால். சபரியை லாக் பண்ண முடியல. கலை இது சபரி தனியை லாக் பண்ண ஒரு எபிசோட்ல வந்து கலை வந்து ஓப்பன் பண்ணிட்டாரு, சார் நான் வந்தேன், கரண்டி வந்து சபரி கிட்ட இருந்து வாங்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டா லாக் பண்ணிட்டாரு. சரி சொல்லுங்க கலை அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் நான் தான் எல்லாமே செய்யறேன், பட் என்னன்னா கடைசி நேரத்துல வந்து சபரி வந்து ஸ்கோர் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. பேசுறவங்க கரெக்டா பேசணும். உடனே என்ன சொல்றாரு, சரி நீங்க ஏன் அவங்ககிட்ட போய் சொல்ல, கேப்டன் சொல்ல. இல்ல சார் நான் சொல்லல சார். ஏன் சொல்லல அப்படின்னு சொன்னேன். இல்ல சார் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, நான் மொத்தமா சொல்லிடுறேன் சார். மொத்தமா சொன்னா தப்பு தானே, அப்போ நீங்க சொல்றது பொய் தானே, அப்படி மாத்திடுறாரு. அது ஆக்சுவலா வந்து கரெக்டா பேசுனா மாட்டிப்பானுங்க 2 பேரும், கலையும் சரி கலையும் சரி சபரியும் சரி. ஆனா இவனுக்கு வந்து பயப்படுறானு, பயங்கரமா பயப்படுறானு கேங் கிட்ட. நம்ம போனோம்னா இந்த வாரம் நம்மள வச்சு செஞ்சிருவாங்களோ, நம்ம டார்கெட் பண்ணுவாங்களோ அப்படின்ற அளவுக்கு என்ன பண்றான், மேலோட்டமும் போற சுத்தி விட்டுறானுங்க. விஜய் சேதுபதி என்ன பண்ண முடியாது, அத்தை கொஸ்டின் கேட்டாருன்னா விஜய் சேதுபதி காரணம் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்க மூலியமா தான் வர வைக்கணும் பிளான் பண்றாரு, பட் அவனுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனையே. சரி, ஓகே, ரைட்டு. ரைட் ப்ரோ. நாளைக்கு தான் அடுத்து. எனக்கு கொஞ்சம் தூக்கம். என்ன சார்? ஆமா. தேங்க்ஸ் சாம், குட் நைட். தேங்க்ஸ் சாம்.